சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நொடிக்கு நொடி சந்தோஷமாக வாழ குலதெய்வம் சொல்லும் 3 ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோ தலைப்பை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரதான் செய்யும். நம்ம குலதெய்வத்தை ரொம்பவே அதிகமாக வணங்குறோம், நம்ம கிட்ட சொல்லாத ரகசியத்தையா இவங்கள்ட்ட சொல்லிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும், உங்கள் முன்னோர்களின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். ஒரு சிலரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை வைத்து தான் இது குலதெய்வம் உணர்த்தக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரகசியமாக வைக்கும்போது நம் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் உணர்த்துகின்றது. அதில் முதல் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அடுத்த கட்ட நகர்வு, உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது குடும்பமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சொத்து, இல்லை ஒரு நகையோ நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு அன்பான குடும்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அதை அதிகமாக வெளியே சொல்லிக்கொண்டே இருப்பது. என்னங்க ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குது, அதை கூட வெளில சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக சொல்லலாம். ஆனால் அதை யாரிடம் சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நகை வாங்க போகிறீங்க, நான் நகை வாங்க போகிறேன், நகை வாங்க போகிறேன்னு எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அதில் ஒரு தடை வரும். அந்த நகை வாங்க முடியாம போயிரும். இல்ல அந்த நகையே நீங்க வாங்குனா கூட, உங்களால அத திருப்தியா போட முடியாம, அது வேற ஏதோ ஒரு விஷயத்துல அது தட்டிட்டு போயிரும். அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம முன்னோர் காலத்திலேயே சொல்லுவாங்க. "எதையும் தம்பட்டம் அடிக்காத" அப்படிங்கிறது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடித்த பிறகு நம்ம வெளியில சொல்லலாமே தவிர, செய்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லாதீர்கள். அது குலதெய்வமே நமக்கு செஞ்சு குடுக்க வேண்டிய விஷயமா இருந்தா கூட, ஒரு சில எதிர்மறை ஆற்றல்களால் அதில் தடைகள் வரதான் செய்யும். இந்த ஒரு விஷயம் உண்மை. இது உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, "ஓம் குலதெய்வம் துணை" அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குலதெய்வம் துணைன்னு நீங்க சொல்ல சொல்ல கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களுக்கு துணையாக நின்று கொண்டே இருக்கும். 2வது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலை செய்யும்போதும் உங்களை மட்டுமே நம்புங்கள். அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் இறங்காதீர்கள். இதற்கு ஒரு உண்மை சம்பவமே இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா வந்து தன்னோட மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்றாரு. அதற்கு அவர்கிட்ட அதிக அளவுக்கு பணம் இல்ல. ஆனா, குலதெய்வத்திடம் கேட்டிருக்காங்க. "கல்யாணம்லாம் நல்லபடியா நடக்குமா?" "நல்லபடியா நடக்கும்பா" அப்படின்னு சொல்லி வாக்கு குடுத்துருச்சு. அடுத்தது ஜாதகத்துல எல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தவர்களை நம்பி அந்த கல்யாணத்துல இறங்குனாங்க. ஆனா லாஸ்ட் நேரத்துல யாருமே பணம் தரல. இதன் மூலம் அதீத கடன் வந்து, அதன் மூலம் அதிகமா கஷ்டப்பட்டாங்க. அடுத்து குலதெய்வ கோவில்லயே போய் திருப்பியும் குறி கேட்டாங்க. அப்ப அங்க உள்ள சாமி சொன்னது, "உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்குறேன்னு நான் சொன்னேன். அது அப்படியே நடந்ததா? இதுதான் என்னால முடியும். இந்த செலவுகள் தான் என்னால செய்ய முடியும் என்று முதலே நீ பேசியிருந்தா இவ்வளோ கஷ்டம் வராதுல்லப்பா" அப்படின்னு அந்த குலதெய்வ எல்லையிலேயே அவருக்கு ஒரு வாக்கு வருது. இத கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஆமா, அது உண்மதானே. நம்ம தானே அடுத்தவங்கள நம்பி எல்லாம் பணம் தராங்கன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கடன் வாங்கி இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது. அதனால எந்த ஒரு விஷயமும் நீங்க செய்றீங்க, குலதெய்வம் உங்களுக்கு அனுமதி குடுத்தாலுமே, அது உங்களால எல்லாத்தையும் முடியுமா? நீங்க அடுத்தவங்கள நம்பி செய்ய ஆரம்பிக்கக்கூடாது. உங்கள மட்டுமே நம்பி, உங்க குடும்பத்தாரை மட்டுமே நம்பி இறங்கும்போது, அது கண்டிப்பாக நல்ல பலனை பெற்றுத்தரும். 3வது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்திடம் மனதார வழிபாடு செய்றீங்க. ஆனா, அந்த விஷயம் இப்ப நடக்கல அப்படின்னா, உங்களுக்கு உங்க குலதெய்வம் இத குடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை திட்டுவது ஒருபோதும் நியாயமில்லை. அதற்கான முயற்சியை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். காலம் மாறும். உங்களுக்கு எப்போது நல்லதோ, அப்போது அந்த தெய்வம் உங்களுக்கு தேவையானவற்றை கட்டாயம் கொடுக்கும். அதேபோல உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு.
ஒரு அன்பான குடும்பமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை செல்வமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடாக இருக்கட்டும், இது அனைத்துமே உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கொடுத்துருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்கு. இருக்கிறத வச்சு அதை ரொம்பவே சந்தோஷமாக வாழுங்கள். அதற்கு உங்கள் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல அந்த தெய்வம் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு என்னென்ன நல்லதோ அதை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.